ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். மிட் லைஃப் கிரைசிஸ் பத்தி தான் பேச போறோம். அது என்ன மிட் லைஃப்? டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் படி மிட் லைஃப்னா 40லேருந்து 60 வயசுன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா பிளஸ் ஆர் மைனஸ் ஃபியூ இயர்ஸ்னு வச்சுக்கலாமே. தமிழ்ல மிட் லைஃப்னா நடுத்தர வயது. மிட் லைஃப் கிரைசிஸ்னாக்க இந்த ஏஜ்ல வர ஏதோ ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனையா இருக்க முடியும்? அது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. பிசிக்கலாவோ, எமோஷனலாவோ அதாவது உடல் அளவுலயோ, மனசளவுலயோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல சில மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா? அந்த மாற்றங்கள பத்தின புரிதல் நம்மளுக்கு உடனே இருக்கணும்னு அவசியம் இல்ல. இத மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு சொல்லலாம். இது 40 வயசுல தான் வருமா? அப்டின்னா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த ஏஜ் ரேஞ்ச் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் தான். 35லயும் வரலாம், 60லயும் வரலாம். இது வயச பத்தினதே கிடையாது. மோர் அபௌட் ஐடென்டிட்டி அண்ட் நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்னால ட்ரிகர் ஆற சில விஷயங்கள். இப்ப நான் யாரு? லைஃப்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அடடா! நம்மளுக்கு வயசாயிட்டே போதே! நரமுடி இருக்கே! என் பொண்ணோட வெளிய போகும்பொழுது, அ என்ன அவளோட பாட்டி நெனச்சுருவாங்களோ? இந்த மாதிரியான சில ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? இல்லனாக்கா இதே ரொட்டீன்லயே நம்ம ஸ்டக் ஆயி அப்படியே அடப்பட்டு இருக்கிற மாரி இருக்கே! ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாமா? வேலைய குவிட் பண்ணலாமா? ஏற்கனவே குவிட் பண்ணியிருந்தாக்க, வேலைய குவிட் பண்ணாம இருந்திருக்கலாமோ? புதுசா வேலை தேடலாமா? நம்ம எடுத்த டெசிஷன்ஸ் கரெக்ட்டா? அது கரியர் வைஸா இருக்கட்டும், லைஃப் வைஸா இருக்கட்டும். என்னோட கனவுகள் எல்லாம் என்ன ஆச்சு? இந்த மாரி பல பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். இந்த எபிசோட்ல ஒரு வுமனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மிட் லைஃப் கிரைசிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா கிரைசிஸ்ன்னு சொல்றத விட, டிரான்சிஷன்னு சொன்னாக்க அது கொஞ்சம் ஆப்ட்டா இருக்கும். ஒரு சைக்காலஜிக்கல் டிரான்சிஷன். விமென் ஏன் தனியா சொல்றேன்னா, இப்பதான் விமென்க்கு இந்த ஏஜ்ல தான் வந்துட்டு இல்லாத பிரச்சனை எல்லாம் மண்டைக்குள்ள ஓடும். முதல் கல்ப்ரிட் ஹார்மோன் சேஞ்ச். இதோட சேர்ந்து இந்த ஃபேமிலிய கரெக்ட்டா பார்த்துக்கிறோமா? குழந்தைய சரியா வளர்க்குறோமா? 2 ஸ்டெப் எடுத்து வச்சா எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் ஆகுதே! இந்த எக்ஸாஷன், கில்ட் அது இதுன்னு இல்லாத ரீசனுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆனா, எதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ்ல இந்த மாதிரியான கவலைகள் வருது? யூசுவலா இந்த ஸ்டேஜ்ல தான் சப்போஸ் நம்ம வேலைக்கு போறோம்னா, கரியர்ல ஒரு தேக்கம் ஏற்படலாம். தேக்கம்னா ஸ்டாக்னேஷன்னு சொல்லலாம். ஈவன் பர்ன் அவுட் கூட ஆகலாம். அதாவது நம்மளுக்கு புடிச்ச வேலையாவே இருந்தாலும், வேலை செஞ்சு செஞ்சு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு, ச்சே! அப்படின்னு இருக்கும் இல்லையா? இத தான் பர்ன் அவுட் சொல்லுவாங்க. தமிழ்ல மனச்சோர்வு. நம்மளோட பேரண்ட்ஸ் பத்தி, இல்ல மத்த எல்டர்ஸ் ஃபேமிலில இருக்கிற மத்த எல்டர்ஸ எப்படி பார்த்துக்க போறோம்? சரியா பார்த்துக்கிறோமா? பார்த்துக்க முடியலையே! இப்படிங்கிற மாதிரியான கவலைகள், ஃபீலிங்ஸ் எல்லாம் கூட வரும். சில பேருக்கு நம்மளுக்கு இந்த ஏஜ் வரும்பொழுது, நம்மளோட பசங்க வந்துட்டு ஒரு டீனேஜ்லயோ, காலேஜ் கோயிங் ஏஜ்லயோ வந்துருவாங்க. அவங்க கொஞ்சம் இண்டிபெண்டன்ட்டா ஆற மாரியான ஸ்டேஜ் இது. அப்போ அம் சில பேரண்ட்ஸ்க்கும், சைல்டுக்கும் நடுவுல சில கேப் உண்டாகலாம். அது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு. சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங். சில பேர் நம்மளோட அம்மாக்களோட நம்மளுக்கு இருந்த டைனமிக்ஸ் பத்திலாம் யோசிப்பாங்க. இப்பதான் நம்மளோட அம்மாக்களோட அருமை நெறைய பேருக்கு புரியவே வரும் வேற. முதல்ல சொன்ன மாதிரி மிட் லைஃப்ல நம்மளுக்கு உடல் அளவிலயும், மனசளவிலயும் சில சோர்வுகள் ஏற்பட ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் ஆகணும்னு அவசியம் இல்ல. சில பேருக்கு ஆகலாம். இதுக்கு நடுவுல ஹார்மோனல் சேஞ்சஸ் வேற. இப்பதான் நம்மளுக்கு வந்துட்டு பெரிமெனோபாஸ், மெனோபாஸ் அது இதுங்கிற மாதிரியான வார்த்தைகள் அடிக்கடி காதுல ஒலிக்கும். சில பேருக்கு ப்ரீ டயபெட்டிஸ், டயபெட்டிஸ், தைராய்டு, அலர்ஜீஸ் இந்த மாதிரியான வார்த்தைகளும் கேள்விப்படுற மாரியான சிச்சுவேஷன்ஸ் ஏற்படலாம். இதெல்லாம் தாண்டி நமக்காக என்ன பண்றோம்? ஒண்ணுமே பண்ணலையே! வாழ்க்கை ஃபுல்லா மத்தவங்களுக்காகவே வாழுற மாதிரி இருக்கே! சின்ன வயசுல பேரண்ட்ஸ்க்காக, அப்புறம் வேலைன்னு வந்ததுக்கப்புறம் ஜாப்க்காகவே நம்ம லைஃப்ப டெடிகேட் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்காகவே வாழற மாதிரி இருக்கும். அதுவும் கல்யாணம் ஆகலனாக்கா, இன்னும் வேற ஒரு பிரச்சனை. 4 பேர் 40 விதமா பேசுவாங்க இல்லையா? கல்யாணம் ஆகி பை சாய்ஸோ, பை நேச்சரோ குழந்தை இல்லன்னு சொன்னாக்க, 400 விதமா வேற பேசுவாங்க. இல்லாத அட்வைஸ்லாம் வேற குடுப்பாங்க. அப்படியே கோவமா வரும். கோவம் ஒரு சைடு, பிரஷர் ஒரு சைடு, கில்ட் ஒரு சைடு இதெல்லாம் சேர்ந்து நம்ம மனசுக்குள்ள என்னென்னவோ செய்யும். இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் வந்து 30 வயசுக்கு முன்னாடி வராதான்னு கேட்காதீங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் எப்ப வேணா வரலாம். ஆனா 30 வயசுக்கு முன்னாடி வர்ற இந்த மாதிரியான கிரைசிஸ்க்கு வந்துட்டு வேற பேர் சொல்லுவாங்க. குவார்டர் லைஃப் கிரைசிஸ், ஏர்லி ஐடென்டிட்டி பர்ன் அவுட் அது இது நம்ம ஊர்ல டெக்னிக்கல் டெர்ம்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. ஆனா இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, இதுக்கெல்லாம் வார்த்தைகள் இருக்கேன்னு சந்தோஷப்படணும். ஏன்னா யாரோ இத பத்தி ஸ்டடி, ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மட்டும் தனியா இல்ல. எந்த வயசா இருந்தாலும் சரி, எல்லா கேஸ்லயும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வர்றது ரியல் தாங்க. நீங்க கற்பனை பண்ணிக்கல, நீங்க லேசியாலாம் இல்ல. நெறைய பேர் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜ் வந்தா கவலைப்பட வேண்டாம். இது மாரியான ஒரு ஸ்டேஜ் வரலனாக்கா சந்தோஷப்பட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ்.
இதுல என்ன மேட்டர்னா 20ல வந்தாலும் சரி, 50லயோ எந்த ஏஜ்ல ஸ்ட்ரெஸ்ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, இத ஒரு பெர்சனல் அவேக்கனிங்கா எடுத்துக்கணும். அதாவது அ நம்மள பத்தி நமக்கே தெரிய வர மாதிரியான ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லலாம். இதுலேருந்து என்ன கத்துக்க முடியும்? இதுலேருந்து எப்படி வெளிய வருது? அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். இதுலேருந்து எப்படி வெளிய வருது? நம்ம ஃபர்ஸ்ட்டு மனச போட்டு குழப்பிக்க கூடாது. டார்ச்சர் பண்ணக்கூடாது. நம்மள என்ன பாதர் பண்ணுதோ, அத ஏதாவது ஒரு ஃபார்ம்ல வென்ட் அவுட் பண்ணணும். எமோஷன்ஸ வெளிய கொண்டு வரணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல ஃபேமிலி கிட்டயோ, தெரபிஸ்ட் கிட்டயோ பேசும்பொழுது ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஜர்னல் கூட மெயின்டெயின் பண்ணலாம். நம்ம ஐடென்டிட்டிய நம்மளே ரீக்ளைம் பண்ணலாம். ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. அதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு என்ன பேஷன் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹாபீஸ் இருந்ததுனாக்க, அத ரீஸ்டார்ட் பண்ணலாம். புது ஹாபீஸ் ட்ரை பண்ணலாம். ஜாப் குவிட் பண்ணியிருந்தோம்னாக்க, புதுசா வந்துட்டு ஏதாவது ஜாப் தேடலாமா? ஒரு கரியர் ஷிஃப்ட் அப்படி இல்லனாக்க, நம்ம இதுவரைக்கும் ஜாபே பண்ணலனாக்க, புதுசா ஏதாவது ஜாப் தேடலாமா? இல்ல பிசினஸ் பண்ணலாமா? இப்படிங்கிற மாதிரிலாம் கூட யோசிக்கலாம். இதெல்லாம் நாமளே ரீஇன்வென்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள். சிம்பிளான ஒண்ணு பாருங்களேன். தலைமுடி நரைக்குது. இது ரொம்ப பேசிக்கான நேச்சுரல் விஷயம் இல்லையா? ஆனா, அத பத்தி நம்ம எவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆவோம். இதுக்கு ஈஸியான சொல்யூஷன்ஸ் இருக்கே. கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணிக்க பிடிக்கல, முடியாது அப்படிங்கிற மாரி இருந்ததுனாக்க, நோ ப்ராப்ளம். சால்ட் அண்ட் பெப்பர்ல நியூ ஹேர் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணி கலக்கலாம். ஒரு ஃபீல் குட் இதெல்லாம். சும்மா ஒரு ஹேர் கட்டோ, ஒரு ஹெட் மசாஜோ, ஃபுட் மசாஜோ, ஸ்பா செஷன் ஏதாவது ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் வந்துட்டு ஒரு டெம்பரரி ரிலாக்சேஷன் இதெல்லாம். ஹார்மோன் சேஞ்சஸ் இருந்ததுன்னு சொன்னாக்க, டாக்டர்ஸ், கைனகாலஜிஸ்ட் பெட்டர் அட்வைஸ் குடுப்பாங்க. என்ன ட்ரீட்மெண்ட்ஸ், ஃபிசிக்கலா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதெல்லாமும் வந்துட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ, அத கேட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். சில சேஞ்சஸ்லாம் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் தாங்க. ஆனா, இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். அதுதான் அங்க மேட்டர். வெல் பிகன் இஸ் ஹால்ஃப் டன். நான் முன்னாடி எபிசோட்ஸ்ல சொன்ன மாதிரி, எனக்கு நெறைய விஷயங்கள்ல எல்லா நேரத்துலயும் புக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த எபிசோட்ல நான் 2 ஆத்தர்ஸ் பத்தி பேசப் போறேன். இவங்களோட புக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். படிக்க படிக்க அப்படியே நம்ம அந்த புக்குக்குள்ளேயே போயிடுவோம். ஒருத்தங்க நோரா ராபர்ட்ஸ். இவங்களோட ஹீரோயின் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸா இருப்பாங்க. அவங்களோட தி விட்னஸ் அப்படிங்கிற ஒரு புக் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புக்கு. ஒரு லோ பாயிண்ட்ல இருக்கும்பொழுது இந்த புக் படிச்சேன். இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ரியாலிட்டிலேருந்து ஒரு பிரேக் குடுத்தது. அந்த அந்த சிச்சுவேஷன்லேருந்து மீண்டு வர எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எவ்வளோ புக்ஸ் இருந்தாலும், எவ்வளோ ஆத்தர்ஸ் இருந்தாலும், இந்த பர்ட்டிகுலர் புக் இதனாலேயே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இன்னொரு ஆத்தர் வந்துட்டு கிறிஸ்டன் ஹிக்கின்ஸ் அப்படிங்கிறவங்க. இவங்களோட பழைய புக்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபன்னியாவும், அதே சமயம் டீப்பாவும் இருக்கும். இப்ப லேட்டஸ்ட்டா வர புக்ஸ் எல்லாமே ரொம்ப பிலோசாபிக்கல் அண்ட் டீப் ஒன்ஸ். இவங்களோட ஒரு புக் இருக்கு. "அன்டில் தேர் வாஸ் யூ" அப்படின்னுட்டு. இதுக்கு குட்ரீட்ஸ்ல வந்துட்டு நீங்க மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் பார்ப்பீங்க. ஆனா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புக். நெறைய இடங்கள்ல நம்ம வந்து பயங்கரமா வாய் விட்டு சிரிச்சுருவோம். நெறைய இடங்கள்ல அப்படியே அழுதுருவோம். ஆனா இந்த புக் முடிக்கும்போது அப்படியே லைட் ஹார்ட்டடா ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு இது 2மே வந்துட்டு 5 ஸ்டார் ரீட்ஸ் தான். நெறைய நான் ஃபிக்ஷன் புக்ஸும் இருக்கு. ஆனா நான் ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்பொழுது, ஐ வில் பிரிஃபர் ஃபிக்ஷனல் ரீட்ஸ் எஸ்பெஷலி ஹேப்பிலி எவர் ஆஃப்டர், ஃபீல் குட் புக்ஸ். அப்படி இல்லனாக்கா மிஸ்ட்ரீஸ் அண்ட் த்ரில்லர்ஸ் இந்த மாரி தான் நான் படிப்பேன். நீங்க ஒரு நான் ஃபிக்ஷன் விரும்பியா இருந்தாக்க, கண்டிப்பா "ஐ ஃபீல் பேட் அபௌட் மை நெக்" அப்படின்னுட்டு நோரா எஃப்ரானோட ஒரு புக் இருக்கு. அத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எபிசோட் கன்க்ளூட் பண்ணும்பொழுது, சில விஷயங்கள் நம்ம மறக்கக்கூடாது. நீங்க எந்த ஏஜா இருந்தாலும், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்லயோ, கிரைசிஸ்லயோ இருக்கீங்கன்னா, ஒரு விஷயத்த மறந்துறாதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் நாட் அலோன். நம்மள மாரியே நெறைய பேர் இருக்காங்க. அதே மாரி ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லயோ, டிப்ரஷன்லயோ, கிரைசிஸ்ல இருக்கும்பொழுது மட்டும் இல்ல. வாழ்க்கையில எந்த ஏஜ்ல இருந்தாலும், எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும், ஒரு தெரபிஸ்ட் கிட்டயோ, டாக்டர் கிட்டயோ, கவுன்சிலர் கிட்டயோ பேசும்பொழுது, நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். இட் இஸ் நார்மல் டூ டேக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். யூ டோன்ட் ஹேவ் டூ ஃபீல் ஆக்வர்ட். மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது உங்களுடைய பெர்சனல் விஷயம். தைரியமா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுங்க. அதே சமயம் குவாலிஃபைட், அப்ரூவ்ட் ப்ரொஃபஷனல் கிட்டக்க கன்சல்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய டாபிக்ஸ், நெறைய விஷயங்கள் வேற ஒரு எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். டேக் கேர். பாய்.